ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த 5 லட்ச ரூபா ஸ்கீம் மருத்துவ காப்பீட்டுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க தகுதி இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி .nha.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. வெப்சைட் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து லாகின் அஸ் பெனிஃபிஷரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கேப்சா கோடு இருக்கும். அது வந்து அதை பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அது கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் வெரிஃபை அப்படின்ட்டு இருக்கும். அந்த வெரிஃபை பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்குற அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து பார்த்து டைப் பண்ணிக்கங்க. கீழே கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடை பார்த்து அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. லாகின் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்கீம்னு கேட்குது. அதில் பிஎம் ஜாய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. பிஎம் ஜாய் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து சப் ஸ்கீம்லேயும் பிஎம் ஜாய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து சர்ச் பை அப்படின்ட்டு இருக்குது. அது ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு எதை வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்குறோமோ அந்த கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம வந்து இப்போ ஃபேமிலி கார்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேமிலி கார்டு அந்த ரேஷன் கார்டு நம்பரை வந்து ஃபேமிலி ஐடி அப்படிங்கிற இடத்துல அதை டைப் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடு வந்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். இப்போது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ரேஷன் கார்டுக்கு நோ பெனிஃபிஷரி அப்படின்ட்டு வந்திருக்கு. அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ண தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த மெத்தடில் மத்திய அரசினுடைய அந்த காப்பீடு அட்டை நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியுமாங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா எப்படி வந்து அதை விண்ணப்பிச்சு கார்டு வாங்குறங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறோம். வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் நம்மளை பின்தொடருங்க. நன்றி.